ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் பெட்டர் அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். 5 வேர்ட்ஸ், அதோட மீனிங்ஸ், அப்புறம் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்டர். ஆல்டர் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். இப்போ கோயிலில் ஒரு சர்ச்லேயே போய் ஃப்ரண்ட்டில் போய் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம்ல, அந்த கடவுளுக்கு வந்து பூலாம் வச்சு மாலைலாம் போட்டு. இப்போ கிறிஸ்டியன்ஸ்னால் ஃப்ரண்ட்டில் ஒரு சிலுவை இருக்கும், அந்த பிளேஸை சர்ச்சில், அதை தான் வந்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. வி கெப்ட் த ஃப்ளவர்ஸ் அட் த ஆல்டர். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. நாங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஆல்டரில் போய் ஃப்ளவர்ஸ் வச்சோம். நெக்ஸ்ட் வந்து அலவுட். அலவுட்னா இன் அ லவுட் வாய்ஸ், சத்தமாக பேசுகிறது, அதுதான். டோன்ட் டாக் அலவுட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம சர்ச்சில், அதுக்கப்புறமா வந்து ஒரு லைப்ரரியில், இல்லை வந்து ஒரு கோயிலில், அதுக்கு கூட இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரேக். பிரேக்னா செப்பரேட் இன்டு பீசஸ், அதாவது கீழே வந்து தூள் தூளாக உடையுதில்ல, அதுதான். பி கேர்ஃபுல், டோன்ட் பிரேக் த ஸ்டாச்சு. அந்த சிலையை உடைக்காத, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறது தான். இல்லை அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லலாம்னா கிளாஸை கூட சொல்லலாம். டோன்ட் பிரேக் த கிளாஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டைட் அப்படின்னா ஸ்டாப் லிவிங், இறந்து போகிறது, அதுதான். த டாக் டைட் எஸ்டர்டே, அந்த டாக் வந்து நேற்று இறந்துருச்சு, அதுதான். அடுத்த சென்டென்ஸ் வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அ பவுடர் அப்டெயின்ட் பை கிரைண்டிங் கிரெயின் யூஸ்டு டு மேக் பிரெட் ஆர் கேக் எக்ஸெட்ரா. இந்த கோதுமை, இந்த கேழ்வரகு, இந்த அரிசி அதெல்லாம் கொடுத்து நம்ம கடையில் அரைக்கிறோம்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெட்டோ கேக்கோ இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம்ல, அதுதான் ஃப்ளவர். இந்த மாவை தான் அப்படி சொல்லுவாங்க, ஃப்ளவர் அப்படின்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.